வணக்கம் நண்பர்களே. நடப்பு நிகழ்வுகள் 10/9/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் 54வது கூட்டம். இந்த கூட்டம் இதுக்கு வந்து தலைமை யார் தாங்கிறாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமை தாங்கிறாங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா டெல்லியில நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எங்க நடக்குதுன்னா டெல்லியில் நடக்குது. இது கூட்டம் வந்து 54வது கூட்டம் என்று சொல்லப்படுது. தலைமை வந்து யாருன்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்டியை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கான கூட்டம் தான் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மருந்துடைய விலைகள் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஜிஎஸ்டியோட ரேட்டை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் முத விவாதமாக இருக்குது. ஏன்னா எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து இப்போ போராட்டம் பண்ணாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்துருப்பீங்க, போராட்டம் அங்கே பண்ணுறாங்க. ஏன்னா மருந்துக்கு, புற்றுநோய் மருந்துக்கு அதாவது பேசிக்காகவே மருந்து விலை இருக்குதுல்ல, அதுக்கான ஜிஎஸ்டி வந்து ரேட் அதிகம். அதாவது வந்து 12%. இது நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இந்த விஷயம். ஆனால் மருந்துக்கே வந்து 12% ஜிஎஸ்டி போட்டுறாங்க. அதை வந்து இப்போ தான் குறைக்கிறதுக்கு 5% குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்தான் அந்த சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12% 5% குறைக்க போகிறோம் அப்படின்னு இப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12% ஜிஎஸ்டி இருந்திருக்கு. அது வந்து அதனால இப்போ எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் வந்து அங்கங்கே போராட்டம் நடந்திருக்கு, எதிர்ப்பு தெரிவித்து எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த ரேட்டு வந்து 12% 5% வந்து குறைச்சிருக்கிறாங்க. சரிதானே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் மற்றும் மருத்துவ காப்பீடு இப்போ இருக்குதுல, ஆயில் மற்றும் மருத்துவ காப்பீடு, மருந்து இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி போட்டுறாங்களா. இப்போ இதை பற்றி இது சரியானதா தவறா அப்படின்றது ஒரு ஆராயத்துக்காக ஒரு குழு போடப்பட்டிருக்கு. குழு போடுறாங்க, அதுக்கு அமைச்சர் குழு போடுறாங்க. அந்த குழுக்கு தலைமை தாங்குறது யாருன்னு கேட்டால் சாம்ராட் சௌதாரி அப்படின்றதான் தலைமை தாங்குறது. அவர் வந்து பீகாரோட துணை முதல்வர். அப்ப தலைமை யார் போடுறாங்க? சாம்ராட் சௌதாரி. பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க, ஆயில் மற்றும் மருத்துவ காப்பீடு இதுக்காக போடப்பட்டதுதான். அதுக்காக போடல, அதுக்காக ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க இல்ல, இந்த பர்சன்டேஜ். இப்போ இந்த மருந்துக்கு, புற்றுநோய் மருந்துக்கு 12% போடுறாங்க. அது வந்து 5% குறைச்சிட்டாங்கப்பா. இப்போ இதே போல மற்ற மருந்து பொருளாக இருக்குதுல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை அதை இன்னும் குறைக்கணுமா, இல்லை அதிகப்படுத்தணுமா, அந்த மாதிரியான விவாதத்துக்கு இப்போ ஒரு குழு போட போகிறாங்க, அமைச்சர் குழு போட போகிறாங்க. அந்த எதுக்குன்னா ஆயில் மற்றும் மருத்துவ காப்பீடு. அந்த குழுவுக்கு தலைமை தாங்குறது யாரு? சாம்ராட் சௌதாரி. அவர் தான் வந்து தலைமை தாங்குறாரு. அது கீழே உறுப்பினர் வச்சு அதை குழு ஆராய்வாங்க. அதோட ரிசல்ட் வந்து நவம்பர் மாதம் முடிவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அறிக்கை சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த குழு என்ன அறிக்கை விடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியோட ரேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத அதுக்கப்புறமா தான் நமக்கு சொல்லுவாங்க. இப்பயே சொல்ல மாட்டாங்க. அதை தான் இப்போ அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த முடிவு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தலைமை வகிக்கிறதும் அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் குறைச்சிக்கிறதும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் கூட பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எங்கே நடந்ததுன்னா டெல்லியில் நடந்தது. அதுவும் முக்கியம். 54வது நடந்தது. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தலைமை தாங்குறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்து பொருளுக்கான ஜிஎஸ்டி எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தனால அதுக்காக இப்போ ஆராய்ச்சி என்ன ஆய்வு பண்ணி, குழு ஆய்வு பண்ணி அதுக்காக ஜிஎஸ்டி வந்து குறைச்சிட்டாங்க. 12% 5% குறைச்சிட்டாங்க. இப்போ அதே போல வந்து ஆயில் மற்றும் மருத்துவ காப்பீடு அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆய்வு பண்ண அமைச்சர் குழு போடுறாங்க. அந்த குழுக்கு தலைமை தாங்குறதுன்னா சாம்ராட் சௌதாரி. அவர் வந்து யாராக இப்போ அவர் என்ன வருகிறாருன்னா பீகாரோட துணை முதல்வராக இருக்கிறார். அவர் தான் அந்த தலைமை தாங்கத்துக்காக போட்டுறாங்க. இவங்க வந்து அறிக்கை வந்து நவம்பர் மாதம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிக்கை வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு அதுக்கப்புறமா நம்ம வெளியிடுவாங்க. அதான் வந்து நவம்பர் மாதம் வெளியிடப்படும் முடிவு அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, அடுத்து கண்டுபிடிச்சு வந்தா இந்தியா யுஏஇ இடையே வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. நேற்றே நாம் சொன்ன இந்தியா யுஏஇ இருந்து இளவரசர் வந்து சவுதி அரேபிய இளவரசர் வந்து இங்கே வந்துக்கிறான்னு சொன்னோம். அதே போல் வந்து இந்தியாவுக்கு யுஏஇக்கு இடையே ஒப்பந்தம் நடக்குது. அது 4 ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த 4 ஒப்பந்தமும் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, 4 ஒப்பந்தம் மட்டும் தெரிஞ்சுங்க. ஒப்பந்தம் யாருக்கு போடப்பட்டு அந்த ஆயில் நிறுவனம், எரிசக்தி அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் 4 ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு மட்டும் தெரிஞ்சுங்க. ஆனால் இதை விட முக்கியமாக கீழே பாருங்க, அது இல்லாமல் இந்தியாவில் உணவு பூங்கா உருவாக்கத்துக்காக யார் கூட ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து யுஏஇ கூட ஒப்பந்தம் போடுறாங்க. அங்க இருக்கிற பிஜேஎஸ்சி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அவங்க வந்து இந்தியாவில் உணவு பூங்கா வைக்கிறாங்க, தொடங்க போறாங்க. அங்க எங்கன்னு கேட்டா குஜராத் தொடங்க போறாங்க. புரியுதா? பிஜேஎஸ்சி அந்த நிறுவனத்தோட பேர், அதான் பிஜேஎஸ்சி தான் நிறுவனத்தோட பேர். அவங்க வந்து நம்ம இந்தியாவோட ஒப்பந்தம் போடப்படுறாங்க. இதுக்கு உணவு பூங்கா அமைக்க போறாங்க இங்க குஜராத்தில். இது தனி ஒப்பந்தம், இது தனியா போடப்பட்டு, இந்த 4 ஒப்பந்தம் இல்லாம இது தனியா போடப்பட்டு ஸ்பெசிபிக்கான ஒப்பந்தம். கொஸ்டின் வந்து இந்தியாவில் உணவு பூங்கா எங்க தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னா குஜராத்.
ஆக்சுவலாக வந்து அது எந்த நிறுவனம் இல்லை எந்த நாடு அப்படிங்கிறனா யூஏஇன்னு சொல்லணும். புரியுதா? ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் தனியாக அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து சபாலென்கா அப்படின்றவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க மகளிர் பிரிவில். இவங்க வந்து ஆடவர் பிரிவில் யாருன்னு கேட்டால் யானிக் சின்னர். இவர் தான் வந்து சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றுக்கிறாரு. இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அப்போ யூஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஆடவர் பிரிவில் யார் சாம்பியனா? யானிக் சின்னர் தான் சாம்பியன், இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். நேற்று பார்த்தீங்கன்னா மகளிர் போட்டியில் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னா சபாலென்கா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்க மகளிர் பிரிவில், இவங்க ஆடவர் பிரிவில் இவர் யானிக் சின்னர் தான் வெற்றி பெற்றுகிறார். இத்தாலியிலிருந்து 10 பேர் இந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டி வென்ற முதல் நபர் இவர் தான் சொல்றாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கண்டப்ஸ். அதுக்கு விளையாட்டு செய்யல, அது ஒன்று தான் முக்கியமானது. விளையாட்டு செய்யல, வேற எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் வாட்டு தெரிஞ்சினாவே நீங்கள் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதாக அர்த்தம். கண்டப்ஸில் போதும், இதுவே அதிகம் தான். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 5 கண்டப்ஸ் தெரிஞ்சுங்க, மற்றபடி எதுவுமே தெரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு 5 கண்டப்ஸ் செஞ்சால் போதும். அதுலேயே உங்களுக்கு குரூப் 2 குரூப் 1 வரையும் அதெல்லாம் புரியுங்களா? குரூப் 1க்கு என்னன்னா ரொம்ப ஒரு திட்டம் வருதுன்னா அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி குரூப் 2க்கு இதுவே போதும். ஓகேவா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் சொல்கிற மாதிரி ஜிஎன்சி கவுன்சில் கூட்டினா 54வது கூட்டம் டெல்லியில் நடைபெறுது. நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்குறாங்க. புற்றுநோய் மருந்து 12%லேருந்து 5% அதோட ஜிஎஸ்டி வந்து குறைச்சிட்டாங்க. ஆயில் மற்றும் மருத்துவ காப்பீடு அமைச்சர் குழு அமைக்க போகிறாங்க. அதுக்கு தலைமை தாங்குறது யாருன்னு கேட்டால் சாம்ராஜ் சௌதாரி, பீகாரோட துணை முதல்வர். அவங்க எப்போ இந்த வெளியிடுவாங்க? நவம்பர் மாதம் முடிவில் தான் வெளியிடுப்பாங்க. நவம்பர் மாதம் தான் இந்த முடிவு வெளியிடப்படும், அறிக்கை வெளியிடப்படுவாங்க. அதுக்கு அடுத்த கண்டக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஏக்கும் இடையே ஒப்பந்தம் நடக்குது. 4 ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்தியாவோட உணவு பூங்கா பிஜேஎஸ்சி நிறுவனம் வந்து தொடங்குறாங்க. எங்கன்னு கேட்டால் குஜராத்தில், இந்தியாவில் வந்து குஜராத் மாநிலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தா யூஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி, இதில் வந்து ஆடவர் பிரிவில் யானிக் சின்னர் அப்படின்னு தான் சாம்பியன் பட்டம் பெற்றுக்கிறார். அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இத்தாலியிலேருந்து முதல் இப்போ இந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வென்ற முதல் நபர் இவர் தான், யானிக் சின்னர் தான். அதுனா நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.